நாங்க இங்கதான் இறங்கணும். இறக்கி விடு. எங்களை இறக்கி விடு. சொல்றத கேளு. நாங்க பேசுறது கேக்குதா? கதவை தர. எங்களை இறக்கி விடு. நாங்க இங்கதான் இருக்கணும். ப்ளீஸ் எங்களை இறக்கி விடு. டேய் அண்ணா, இவன் ரொம்ப மோசமான வேண்டாம். நம்மள கடத்திட்டு போறான்னு நினைக்கிறேன். டேய் அண்ணா, நம்மள கடத்திட்டு போய் தோலை உரிச்சிருவான்னு நினைக்கிறேன். டேய் அண்ணா, எப்படியாவது காப்பாத்துடா. ஏதாவது பண்ணு. எனக்கு பயமா இருக்குடா. நீ எதை பத்தியும் கவலைப்படாதடா தம்பி. நீ இப்படியே அழுதுகிட்டு இருந்தனா வெளியே போக முடியாது. தைரியமா இருக்கணும், சரியா? ரெடியாடா தம்பி? ரெடி. அண்ணா, நம்ம தப்பிச்சிட்டோம். நீ சொல்ற தப்பிச்சிட்டோங்கிறதுக்கு என்னடா அர்த்தம்? டேய் அண்ணா, நம்ம மறுபடியும் ஃப்ரீ ஆயிட்டோம். இனிமே ஜாலியா இருக்கலாம். டேய் அண்ணா, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த காடு இதுதானே? பார்த்தா அது மாதிரி ஒண்ணு இல்லையே. எனக்கு இத பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கு. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி சோகமா இருக்க? ஆமாண்டா அண்ணா, நான் கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. நம்மளோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்க விட்டுட்டு வந்துட்டோம்ல. என்னோட பெட்டையும் மிஸ் பண்றேன். அப்புறம் அந்த சுவையான ஹனியையும். ஆமால, சரி வா வீட்டுக்கு போலாம். டேய் அண்ணா, நிஜமா தான், வா போலாம். நம்ம எப்ப வீட்டுக்கு போவோம்னு இருக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. சரி வா போலாம். இது இப்ப இங்க ஏதோ கரடிகள் நடந்து போன மாதிரியே இருக்கு. இந்த காட்டுல வர அருமையான வாசனை வேற எங்கேயுமே வராது இல்லடா அண்ணா. இவ்வளவு சீக்கிரம் நம்ம ஹனியை கண்டுபிடிச்சிட்டோமே. எதுக்காக விட மாட்டேங்கிற? அப்படியே போய் எல்லாத்தையும் எடுக்க முடியாது. அங்க நிறைய தேனீகள் இருக்கு. டேய் அண்ணா, இப்ப என்னடா பண்றது? டேய் அண்ணா, என்ன இப்படி பண்ண? உதவிக்கு ரொம்ப நன்றிடா டப்ளோ. வலிக்குது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்ன மாட்டி விட்டுட்டு நீ சாப்பிடுற? சரி, நீ சாப்பிடு. தேனீக்களை துரத்த எனக்கு வேற வழி தெரியல. மன்னிச்சுடா. மன்னிச்சுட்டு. இங்க என்ன நடக்குது? என்னது இது? அண்ணா, அண்ணா, உங்களை புடிச்சு விட்டான்டா. இந்த வாட்டி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதடா. ஒழுங்கா எங்களை கீழே இறக்கி விடு. நீ நகரத்துல வாழ வேண்டியவன். ஒழுங்கா கிளம்பு. ஆமா, ஒழுங்கா ஓடி போயிரு. இல்லன்னா உன்னை ஓட வச்சிருவேன், பாத்துக்கோ. இந்த டயலாக் எல்லாம் போர் அடிக்குது. கொஞ்சம் வாயை மூடுறீங்களாடா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரையும் யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. இப்போ இந்த ரெண்டு குண்டங்களையும் பேக் பண்ணி அனுப்பிட்டு பழையபடி மரம் வெட்டுற வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எனக்கு இந்த ஹண்டர் வேலையே பிடிக்கல. நான் கொஞ்சம் நஞ்சமான அவஸ்தைப்பட்டேன். எனக்கு வீடு இல்ல, சாப்பாடு இல்ல, எனக்கு வருமானமும் இல்லை. என்னால இதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளையும் கஷ்டப்பட முடியாது. இப்போதைக்கு காசு நிறைய தேவைப்படுது. இவங்களாலதான் நான் இப்ப பணக்காரனாவே ஆக போறேன். நீங்க ரெண்டு பேரும் இப்படியே தூங்கிட்டு இருக்கா? அண்ணா, ஏதாவது பிளான் இருக்கா? டப்ளோ, நாம ரெண்டு பேரும் வேகமா இதை ஆட்டலாம். கயிறு அறுந்து போயிடும். ரெடி? டப்ளோ, வேகமா ஆட்டுறோம். சூப்பர். நம்ம சாதிச்சிட்டோம். மறுபடியும் தோத்துட்டியப்பா. எங்களை உன்னால பிடிக்கவே முடியாது. பாய் பாய். இப்போ நம்ம தப்பிச்சிட்டோம்ல.
டேய் அண்ணா சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு திரும்பி ஆகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆபத்துல இருக்கலாம்டா. ஆமாண்டா தம்பி, ஆனா இங்க இருந்து அது ரொம்ப தூரமாச்சே. அப்படின்னா வேற வழியே இல்லையா? ஓ ஐடியா, இந்த துணியை உபயோகப்படுத்தி அந்த மாதிரி ஒரு பலூனை உருவாக்கி வீட்டுக்கு போயிடலாம். நமக்கு தேவையான கேஸ் இந்த ட்ரக்லயே இருக்கு. நாம லக்கி தாண்டா தம்பி. போலாமாடா? வா நம்ம போலாம். டேய் தம்பி, நாம நிஜமாவே பண்ண போறோம். டப்ளோ எல்லாம் முடிஞ்சது. அந்த ரெண்டு குண்டு பசங்களும் எங்க போயிருப்பாங்க? என்னது? நீ என்ன பண்ணி தொலைச்சிருக்கன்னு பாரு. அறிவு கட்டவனே, ஏன்டா நீ இப்படி பண்ண? நீயே சரி பண்ண. எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க? அடடா, இவங்க ஏர் பலூன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? இப்போ என்ன பண்றது? இவங்க காட்டுக்குள்ள போக கூடாது. நாம எப்படியாவது தடுத்தே ஆகணுமே. இதை இவங்க பண்றதுக்கு மட்டும் நாம கண்டிப்பா விட்டுடவே கூடாது. கண்டிப்பா நாம ஏதாச்சும் செஞ்சே ஆகணும்டா. இது என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான தருணம். அறிவில்ல, உனக்கு டயலாக் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, என் காலு 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 எனக்கு ரொம்ப வலிக்குதே. ஆஹா, நீ எப்போ கல்லு இல்லையா? என்னதுடா இது? இது ஒரு பிளேனு. ரொம்ப நல்லதா போச்சுடா. ஒன்னிய வச்சுதான் நான் இன்னைக்கு அவங்க தடுக்கவே போறேன். கடைசியா நம்ம கிளம்புறதுக்கு பலூன் ரெடி ஆயிடுச்சு. வாடா அண்ணா, நம்ம போலாம். நான் ரெடி ஆகி பல மாசம் ஆச்சுடா. நம்ம கிட்ட எல்லாமே ரெடியா இருக்கு. நமக்கு சோறு தான் முக்கியம். டப்ளு, இதெல்லாம் நமக்கு தேவையாடா? ஆமா, நம்ம போக எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. பசிக்கும்ல. அண்ணா, நம்ம பறக்குறோம்டா. நம்ம வீட்டுக்கு போக போறோம். இது ஜாலியா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. இந்த மேகங்கள் எல்லாம் பார்க்க அப்படியே பஞ்சு மிட்டாய் மாதிரியே இருக்கு. அண்ணா, என்ன பாரு, என் லுக் எப்படி இருக்கு? செமையா இருக்குல்ல? இது ரொம்ப ஆபத்தானது. இந்த உலகத்தோட ராஜா. எவ்வளவு நேரத்துக்குடா? டேய் அண்ணா, என்னதுடா அது? வீட்டுக்கு போறீங்களாடா? நினைச்சே பார்க்காதீங்கடா. வெளியே வந்துருக்கடா. ஓகே, இப்ப நம்ம பலூன் ஷூட்டிங் விளையாட்டு விளையாடலாமா? டேய் அண்ணா, லாகர்விக் நம்ம பலூனை சுட போறோம். நம்ம காலியாக போறோம். இப்போ என்ன அவருக்கு பாருங்கடா. என்னடா இது சின்ன பிள்ளை தடமா? சரிடா, நான் இப்ப வேலையை ஆரம்பிக்கிறேன்டா. அதுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க. புடுறா, ஏன் வேலை விளையாடுறீங்க? நான் வளர்ந்துட்டு நல்லா வாங்கினியாடா? டார்கெட் காலி. ஆனா அந்த டம்ளர் வயனோட சேர்த்து என் ஹனியும் போயிடுச்சு. அங்கேயே என்ஜாய் பண்ணுவே. இதுக்கப்புறம் தாண்டா என்னோட வேட்டையே தொடங்க போகுது. நாங்க வீட்டுக்கு போறோம்.